யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. நம் வாழ்க்கையில் நாம் பலகாலமாக காத்திருக்கக்கூடிய அந்த சொல் இதோ வந்து சேரக்கூடிய அந்த சூழ்நிலை நிகழ்கின்ற அந்த வினாடியில தொல்காப்பியம் இப்படி சொல்லுகிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ரொம்ப நார்மலா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க நார்மலா பேச மாட்டாங்க. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்பாங்க, தெரிஞ்சு கேட்கறாங்கன்னு அர்த்தம். நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சிக்க மாட்டியேம்பாங்க, தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். இப்ப ராமாயணம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், கதை முக்கியமல்ல தோழமைகளே. அது எந்த மதத்திலே வந்த கதையாக இருந்தாலும் கதை முக்கியமல்ல, கதை சொல்லுகின்ற அறம் முக்கியம். நவநீதம் சார் இப்படி வந்து மேடையில் அப்படி வர்றார், வந்து சொல்றார், என்ன பெரிய ராமாயணம் 10,000 கவிதை 12,000 இதோ பார், இந்த எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுறேன்னாரு. அப்படியே விக்கித்து நிற்கிறது அவை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லி முடிச்சிட்டார். எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டார் ராமாயணத்தை. என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த வினாடியில் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக பேசிக்கொண்டு தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் பேச்சை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். இந்த தலைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? நான் அந்த தலைப்பைக்குள் போறதுக்கு முன்னால ரொம்ப எளிமையான தமிழில் எந்த தலைப்பில் பேசுவதற்காக இந்த தலைப்பை நான் கம்பராமாயணத்திலிருந்து எடுத்து தந்தேன் என்பதனை சொல்லிவிடுகிறேன். அது சொல்வதற்கு முன்னால் ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு தியானம் போல், ஒரு தவம் போல், ஒரு யாக வேள்வியை போல் இந்த சொல்லை சொல்லிவிட்டுத்தான் என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அந்த வாக்குமூலத்தை இதோ இந்த மேடையிலும் தந்துவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். ஒரு மிகப்பெரிய துன்பம், துயரம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் நாம் பலகாலமாக காத்திருக்கக்கூடிய அந்த சொல் இதோ வந்து சேரக்கூடிய அந்த சூழ்நிலை நிகழ்கின்ற அந்த வினாடியில விதியின் வசத்தினால் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நேரமா காத்திருக்காங்க, ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட சொல்லுங்க. நம் கவனம் அங்க போகும், அப்போ சொல் நம்மை கடந்து போயிருக்கும். மறுபடியும் அந்த சொல்லுக்காக நாம் காத்திருக்க தொடங்கினால் அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். யார் ஒருவர் சொல்லை கவனமாக கேட்டுக்கொள்கிறார்களோ, வந்த நோக்கத்தை யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்கின்ற வாக்குமூலத்தை தந்துவிட்டு, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்று ஏன் தலைப்பு தந்தேன் என்றால், நான் தமிழ் படித்தவள். தொல்காப்பியம் இப்படி சொல்லுகிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு, பொருள் இல்லாம ஒரு சொல் கிடையாது. ரொம்ப நார்மலா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க நார்மலா பேச மாட்டாங்க. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்பாங்க, தெரிஞ்சு கேட்கறாங்கன்னு அர்த்தம். நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சிக்க மாட்டியேம்பாங்க, தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். என்ன உன்ன மாதிரி பல பேரை நான் இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேனே அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம். சொல்தான் எப்படி நம்மை வந்து சேர்கிறது? ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு. ராமாயணத்தில் ஒரு பாத்திரம் தலைமை பாத்திரம்.
ராமன் என்று அதற்கு பெயர். அந்த பாத்திரத்துக்கு ராமன் என்று பெயர். அந்த ராமன் கன்னி போருக்கு புறப்படுகிறான். விஸ்வாமித்திரர் அவனை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று ஒரு யாகம் நடத்துகின்ற அந்த மலைக்கு கீழே நிறுத்திவிட்டு, இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துகின்ற அந்த அரக்கியை நீ கொல் என்று சொல்கிறார். தாடகை என்கின்ற ஒரு பெண் வந்து அங்கே நிற்கிறாள். விஸ்வாமித்திரனுடைய ஆணைக்கு இணங்க தன்னுடைய அம்பை எடுத்து வில்லிலே பூட்டுகிறார் ராமன். வில்லிலே பூட்டி விட்டார். அந்த அம்பு போகுது, போய் அந்த அரக்கியை கொல்கிறது. இது பாட்டு, இது சூழல். அந்த பாட்டினுடைய முதல் வரிதான் அந்த அம்பு எப்படி போச்சு அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். கம்ப ராமாயணம் இருக்குல்ல, அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் தமிழில் அந்த இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கண்ணதாசன் இப்படி சொல்லுவார்: காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு என்பார். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று எழுதுவார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு அம்பு போகுது, ஒரு அரக்கியை வதம் செய்கிறது, இவ்வளவுதான் செய்தி. இப்ப ராமாயணம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், கதை முக்கியமல்ல தோழமைகளே. அது எந்த மதத்திலே வந்த கதையாக இருந்தாலும் கதை முக்கியமல்ல, கதை சொல்லுகின்ற அறம் முக்கியம். அந்த கதை ஏன் சொல்லப்படுகிறது என்கின்ற செய்தி முக்கியம் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாண்டிச்சேரி கம்பன் கழகத்துல இதே ஊர்க்காரங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் 2 பேர், புகழ்பெற்ற நாட்டார் வழக்காற்றியல்ல புகழ்பெற்ற 2 பெர்ஃபார்மர்ஸ். நான் அப்பொழுது சின்ன பிள்ளையாக கம்பன் கழகங்களுக்கு சென்ற வேளையில் அந்த மேடையில நவநீதம் சார் இப்படி வந்து மேடையில் அப்படி வர்றார், வந்து சொல்றார், என்ன பெரிய ராமாயணம் 10,000 கவிதை 12,000 இதோ பார், இந்த எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுறேன்னாரு. அப்படியே விக்கித்து நிற்கிறது அவை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லி முடிச்சிட்டார். எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டார் ராமாயணத்தை. என்ன சொன்னார் தெரியுமா? அம்பு விட்டாம்பார் ராம, செத்தாம்பார் ராவண. இவ்வளவுதானே கதை. அதுக்கு நடுவில் எதுக்கு 12,000 பாட்டு? கம்ப ராமாயணம் என்பது கதை அல்ல, அது கம்ப சூத்திரம். அதற்குள்ளாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நான் அந்த விஷயங்களில் இருந்து எடுத்து என் பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வினாடியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான விஷயத்திற்கு முன்னால் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த வினாடியில் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக பேசிக்கொண்டு தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் பேச்சை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதைவிட உன்னதம் வேறு என்ன இருந்துவிட முடியும்? அப்படி என்றால் மேடையில் நின்று பேசுகின்றவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்புடன் நான் பேசுகிறேன். அம்பு போகுதுங்க. ராமனுடைய முதல் அம்பை அவன் அந்த அரக்கி தாடகையின் மீது விட்ட பொழுது அம்பு எப்படி போச்சுன்னு எழுதினாங்க மகாகவி கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன். சொன்னானா? எப்படி சொன்னான் பாருங்க. அம்பு போச்சான், சொல் மாதிரி போச்சான், சூடா போச்சான், வேகமா போச்சான். சொல் எப்படி போகும்? சூடா போகும், வேகமா போகும், சாவடிச்சிரும் சொல்.
நீங்க திட்டமிட்டு ஒரு சொல்லை சொன்னால், அது ரொம்ப சூட்சுமமாக சொன்னால், அது ரொம்ப சூடாகவும் வேகமாகவும் போய் படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். சரம்னா அம்பு, சுடு சரம்னா சூடான அம்பு. கடிய வேக சுடு சரம்னா வேகமா, ரொம்ப வேகமா, அதிவேகமா போன சூடான அம்பு. எப்படி போன சூடான அம்பு? சொல் மாதிரி போன சூடான அம்பு. உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், சொல் கேட்கும் மரபு நம் மரபு. சொல்லில் இருக்கிறது சூட்சுமம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கின்ற சொல்லோடு நான் என் பேச்சை தொடங்கினேன். நான் ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு சொல் கொடுக்கிறேன். ஒரு சொல் தான். பெண்களே கவனம், ஆண் குழந்தைகளே கவனம், ஆண்களே கவனம், முதியவர்களே கவனம். நம் வாழ்க்கையை அள்ளி தூக்கி கொண்டு போகின்ற சொல் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது. மிக கவனமாக அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒன்றும் இல்லை, நாக்குக்கும் இந்த மூளைக்கும் நடுவில் ஒரு 12 இன்ச்சு. சிந்திச்சிட்டு பேசுங்க. A slip between the cup and the lip. முடியாது. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, சொன்ன சொல்லுக்கு விலை உண்டு. சொல்லாத சொல்லுக்கு நீ அதிபதி, நீ சொல்லிவிட்ட சொல் உனக்கு அதிபதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம்.